குபேந்திரன் அவர்கள் சொன்ன மாதிரி தமிழக வாக்காளர்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்ட வாக்காளர்கள். அந்த தன்மைக்கு அதான் விஷயம். அந்த இடத்துல விஜயுடைய வாக்காளர், விஜயுடைய ரசிகர்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டார்களா இல்லையான்றதான் இங்க முக்கியமான கேள்வி. அதனாலதான் அந்த கூட்டம் ஓட்டாகுமான்ற கேள்வி நம்ம முன்னாடி இடத்துக்கு காரணம், எம்ஜிஆருடைய கூட்டம் ஓட்டாகவும் மாறி இருக்கு, அது அவரை பின்னாடியும் தள்ளி இருக்கு. கருணாநிதியோட கூட்டம் ஓட்டாகவும் மாறி இருக்கு, அவருக்கு தோல்வியும் கொடுத்துருக்கு. காமராஜருடைய கூட்டம் ஓட்டாகவும் மாறி இருக்கு, அவரை பின்னாடியும் கொண்டு போயிருக்கு. இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய வரலாறு ஆக்சுவலா. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டம் ஓட்டாகுமா இல்லையான்றது ஏன் கேள்வினா, இந்த எலெக்ஷன் தான் அவருக்கு முதல் எலெக்ஷன். இதை நம்ம டேட்டா பேஸ் பண்ணி தான் பேச முடியும், இல்லை கடந்த காலத்தை வச்சு தான் பேச முடியும். இப்போ இவர் இதில் வாங்க போகிறாரா இல்லையா, இவர் டிவைன் கரிஷ்மாவோட இருக்காரு, அதெல்லாம் இருக்கலாம். டிவைன் இப்போ 41 பேர் இறந்து போன குடும்பத்தில் அந்த தம்பி நல்லா இருக்காரா, அந்த தம்பி உள்ளிட்டாருன்னா அந்த போக்கே ஒழிக்கப்பட வேண்டிய போக்கு. அதை பேசவே கூடாத ஒரு போக்கு. அந்த போக்கை பேசி அவர் டிவைன் கரிஷ்மான்னு உயர்த்தினீங்கன்னா அது ஒரு ஒரு பண்பட்ட சமூகத்தை நம்ம உருவாக்கணும்னு நினச்சோம்னா, நீங்கள் விஜய் அரசியல் ரீதியாக என்ன வேணால் போடலாம், எப்படி வேணால் பண்ணலாம். இந்த மாதிரி டிவைன் கரிஷ்மா போன்ற விஷயங்களை சொல்லி அதுக்கு ஒரு தெய்வீக தோற்றத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மக்களை ஒரு கல்ட்டுக்குள்ளே தள்ளுறீங்க. மக்களை ஒரு கல்ட்டுக்குள்ளே தள்ளிங்கன்னா எந்த கல்ட்டுமே மக்களை பின்னுக்கு தள்ளி போதையில் ஆழ்த்திடும். ரெண்டா பாருங்களேன், பெருமாள்மணி பேச்சிலிருந்தே இந்த சமூகம் விஜய்ன்ற விஷயத்துல கல்ட்டா இருக்கு அப்படின்றது ஒரு பாயிண்ட். அதான் ஒரு டீகோட் பண்றாரா, இல்ல இப்படி பேசுவதன் மூலம் தள்ளுறாங்களா, எது நடக்குது? இப்படி பேசுவதன் மூலமா தள்ளுற ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கு. அந்த கூட்டமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. அதை என்கரேஜ் பண்ண கூடாத லெவலில் தான் நம்மள மாதிரி ஆட்கள்லாம் இருக்கணும். ஆக்சுவலா நம்மள மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு சார். நம்ம இதெல்லாம் என்கரேஜ் பண்ண வேண்டிய லெவலில் இருக்கக்கூடாது. ஆக்சுவலா விமர்சிக்க சுருக்கமா இப்ப நம்ம இந்த பொதுவா எல்லா விவாதங்களுமே இன்னைக்கு நடக்கிற நம்முடைய விவாதம் கூட கடந்த காலங்களில் இந்த மாதிரி எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன் அப்போ நடக்கும்பொழுது 5 ஆண்டு கால ஆட்சியின் அவலங்கள், சாதனைகள், வேதனைகள் இதை தான் நம்ம பேசுவோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களை மட்டும் நான் சொல்லலை, எல்லாரும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஒரு தனிநபரை, நியூ பிளேயர், அவர் ஒதுக்கு தள்ள முடியாத ஒரு கேரக்டர், அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் டிவைன் சரிஷ்மான்னு சொன்னதெல்லாம் கூட டிபேட்டபிள் தான், அது ஒரு பெரிய குற்றம் கிடையாது. பட் டிபேட்டபிள். அது இப்படியே அது சுருங்கணும் இந்த வாதம். இது எப்படி போயிருக்கணும் நம்முடைய பரப்புரை என்பது, நம்முடைய நெரேட்டிவ், எல்லா மீடியாவையும் நான் சேர்த்து சொல்கிறேன். இந்த 5 ஆண்டுகால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியோட சாதனைகள், வேதனைகள் அப்படி போயிருக்காம எங்கே ஆரம்பித்தாலும் அது விஜயில் நின்று விஜய் சென்ட்ரிக்காகவே அது ட்விஸ்ட் ஆகி டர்ன் ஆகி போகிறதுன்றது நம்ம எங்கேயோ தப்பு பண்ணுறோமோன்னு எனக்கு தோணும். மனிஷா சொல்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு போக்கு இருக்கிறது நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம்ன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் சில விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடி நடக்கும்போது நம்ம அதை பார்க்காத ஒதுங்கி போக முடியாது, கடந்து போக முடியாது. அரசியலில் ஃபேக்டை ஃபேக்டாகவே பார்க்கணும். அது நம்ம முன்னாடி பயமுறுத்திட்டு இருக்கு சார். ஒரு விஷயம் கட்சிகளை மட்டும் பயமுறுத்தலை, இந்த மாதிரியான ஒரு வெறி பிடித்த கும்பல் என்ன மாதிரியான ஒரு முடிவை கொண்டு போகுங்கன்னு ஒரு பயம். அரசியல் புரிதல் உள்ள கும்பலாக இருந்தால் பரவாயில்ல, அரசியல் புரிதல் உள்ள கும்பலாக இருந்தால் பரவாயில்ல சார். அரசியல் புரிதல் இல்லாத ஒரு கும்பல் இங்கே இருக்கும் பொழுது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக சொசைட்டியை நீங்கள் வழி நடத்த வேண்டிய நிலையில் இருக்கீங்க, அதோட நல்லது கெட்டது சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கீங்க. அதை நம்ம பார்க்காத ஒதுங்கி போகவே முடியாது. ஸோ விஜய் புராணத்தை நம்ம அதோட நிறுத்திக்கலாம். நம்ம டிஎம்கே பொறுத்த மட்டும் அவங்க கடந்த 5 வருஷ காலத்தில் என்ன பண்ணினோன்றதை சொல்கிறாங்க, என்ன பண்ண போகிறோன்றதும் சொல்கிறாங்க. டெல்லிக்கும் எங்களுக்கும் போட்டின்றாங்க. அதோட லாஸ்ட் ஒரு இதை கடைசி ஒரு அனெக்சர் மாதிரி இந்த மறுசீரமைப்பை எப்போ கொண்டு சேர்த்துருக்காங்க. இது ரமேஷ் சொல்கிற மாதிரி ஸ்டாலினுடைய பிரச்சாரம் தான் அந்த அணிக்கு பலமாக இருக்குன்றதை பார்க்குறோம். எடப்பாடி நிச்சயமாக ஆன்டி இன்குபன்சி விஷயத்தை இருக்குது, களத்தில் இல்லாமல் இல்லை. அதை அவர் கலப்புறார், பல இடங்களில் கலப்புறார். பட் அவருடைய பாயிண்ட் என்னன்னா, அவர் தன்னையும் ஒரு பலப்படுத்தி கொண்டு கூட்டணியும் பலப்படுத்தக்கூடிய நிலையில் இருந்தார். தவறிட்டாருன்னு என்னோட கருத்து. எந்த அளவுக்கு அவருடைய ஆன்டி இன்குபன்சி விஷயம் ஈடுபடுறது நமக்கு தெரியாத ஒரு விஷயம். ஆன்டி இன்குபன்சி ஐ திங்க் ஃபார் த பாஸ்ட் ஃபியூ டேஸ் அது மேலே எழும்பி கொண்டிருக்கிறது. குறிப்பாக திரு அண்ணாமலையினுடைய பிரச்சாரம் மிக கணிசமான வரவேற்பை பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு நடிகராக இல்லாமல் கூட்டம் சேருகிற ஒரு பிரச்சாரகர் அவர் இருக்கலாம், நான் மறுக்கல. அண்ணாமலை பிரச்சாரம் எஃபெக்டிவாக கூட இருக்கலாம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டது என்னன்னா, ஒரு ஜாயின்ட் கேம்பெயின். ராகுல் காந்தி நாளைக்கு வரார் தமிழ்நாட்டுக்கு, 3 இடத்துல பிரச்சாரம் பண்ணுறார். 20ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வரார், 3 இடத்துல பிரச்சாரம் பண்ணுறார். அவருடைய பிரச்சாரம் ஸ்டாலினோடு சேர்ந்து பண்ணுவாரா பண்ண மாட்டாருன்னா ஒரு விவாதத்துக்குரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அது ஏற்கனவே திருமா பண்ணுற பிரச்சனைகள், காங்கிரஸ் பண்ண பிரச்சனைகள்னால அந்த கூட்டணிக்கு ஒரு சின்ன டென்ட் விழுந்திருக்கு. அதை சரி பண்ணுறதுக்கு ஸ்டாலின் ட்ரை பண்ணுறாருன்றதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதே சமயம் ஜாயின்ட் கேம்பெயின் பண்ணால் தான் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா, கடந்த காலமே மறுபடியும் உதாரணமாக வருது. இப்போ 2001 எலெக்ஷன்ஸில் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாங்க. சோனியா காந்தியும் ஜெயலலிதாவும் ஜாயின்ட் கேம்பெயினை பண்ணாங்க.
இன்ஃபேக்ட் வந்து விழுப்புரத்தில் வந்து சோனியா காந்தி பேசிட்டு அவங்க பறந்து போன பிறகு அங்கேருந்து நான் அந்த கூட்டத்தை கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இங்கே கிராஸ் பண்ணுறாங்க இங்கே இதில் டிராஃபிக்ல செங்கல்பட்டு பக்கத்தில் அப்போ தான் ஜெயலலிதா கிராஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ரமேஷ் அந்த கூட்டத்தில் வந்தாரு கிராஸ் பண்ணிட்டு போகிறாங்க. பேசவே இல்லை. ஷி வாஸ் வெயிட்டிங் ஆக்சுவலாக. அது விடுங்க 2011 எலெக்ஷனில் விஜயகாந்தும் ஜெயலலிதா ஒன்றா பிரச்சாரம் பண்ணாங்களா? விஜயகாந்த் கடைசி கூட்டத்தை வந்து கோயம்புத்தூர்ல முடிச்சார் ஆக்சுவலாக. இங்கே வந்து ஜெயலலிதா சென்னையில் பேசினாங்க. அதனால ஜாயின்ட் கேம்பெயின் பண்ணினாதான் வந்து அப்படின்றது கிடையாது. பட் நீங்கள் ஒரு கேம்பெயின் ஜாயின்ட் கேம்பெயின் பண்ணால் எஃபெக்டிவாக இருக்கும். ஜாயின்ட் கேம்பெயின் பண்ணலனாலே அது ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வரணும். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ரமேஷ் அவர்கள் சொல்ற மாதிரி அதிமுகவுக்கு சாதகமான கொஞ்சம் காற்று வீசுறது முடிவுகளை மாற்றி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி நடக்க போகும் இப்போ இருக்கிற சூழல்ல சார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து கடந்த எலெக்ஷன்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா 21 எலெக்ஷன் கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக பர்ஃபார்ம் பண்ண அதிமுக வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்டாவில் பண்ணியிருக்கு. 41 தொகுதியில் 4 தொகுதி தான் வின் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வட தமிழ்நாட்டில் 61 தொகுதியில் வெறும் 11 தொகுதி தான் ஏடிஎம்கே வின் பண்ணியிருக்கு. அதே மாதிரி சவுத்தில் 58 தொகுதியில் 16 தொகுதி தான் வின் பண்ணியிருக்கு. இங்கெல்லாம் அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கான்னா நிச்சயமா இதுவரையும் வந்து பெரிய அளவுக்கு சான்ஸ் வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் கொங்குல வந்து அவங்க தங்களுடைய அந்த செல்வாக்கை வந்து மெயின்டைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரே விஷயத்தை மட்டும் முடிச்சிடறேன். அந்த மைனாரிட்டி ஓட்டு அப்படின்னு ஒரு விஷயம் இங்க வருது இல்லையா? விஜயை பொறுத்த மட்டும் அவர் ஒரு பேர் வச்சிருக்கிறதுனாலே மைனாரிட்டி ஓட்டு அவருக்கு போகும் கிடையாது. பை பாலிசி வைஸ் பாத்தீங்கன்னா கூட சமீபத்தில் அந்த FCRA சட்டத்தை கூட அவர் எதிர்க்கல. கிறிஸ்தவர்கள் மீது அட்டாக்கையும் எதிர்க்கல. அவர் அதெல்லாம் சைலண்டா இருக்கும்பொழுது எப்படி மைனாரிட்டி ஓட்டு அவருக்கு போகும்? பெருமாள் மணி புதிய கேள்விகள் நான் கொடுக்கல. ஏன்னா நிறைய கேள்விகள் இவங்க பேசினதிலிருந்தே நீங்க தொகுத்து பதில் சொல்லலாம். அதாவது 2024 தேர்தலில் இலை சூரியன் இந்த 2 பேருக்கும் ஓட்டு போடாமல் இன்னொரு செக்டாருக்கு பெரிய அளவில் ஓட்டு போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த என்டிஏக்கு 18% ஓட்டு விழுந்திருக்கு. ஐயா சீமான் அவர்களுக்கு 8-9% ஓட்டு விழுந்திருக்கு. இந்த வாக்குகள் தான் ரொம்ப முக்கியமான வாக்குகள். ஏன்னா நம்ம இதுவரைக்கும் இளையா சூரியனா அப்படின்னு நம்ம பார்த்ததில் கடந்த 2024 தேர்தலில் போன வாக்குகள் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கு. ஏறக்குறைய ஒரு 30% வாக்குகள் இலை சூரியன் இல்லாம இந்த சிறிய சுயேட்சை நோட்டா அப்படின்லாம் போடாம என்டிஏக்கு ஏறக்குறைய ஒரு 19%, ஐயா சீமானுக்கு ஒரு 9%. அப்ப இந்த இடத்துல இருந்து தான் ஐயா விஜய வந்து நான் மதிப்பிடணும்னு நான் நினைக்கிறேன். வெளியில 35% இருக்கு, அந்த ஓட்டு அங்க இருக்கு. அப்ப என்னன்னா அது செதறி கடந்த காலம் ஒன்று இருந்தது. இப்ப 1989 தேர்தல் இருக்கு. அந்த தேர்தலில் இரட்டை இலை அப்படிங்கறதே இரட்டை புறாவாவும் சேவலாவும் நின்ன நேரத்தில் காங்கிரஸ் 19.9% வரைக்கும் ஏறி வந்தாங்க. அதற்கப்புறம் அது அப்படி குறைஞ்சு படிப்படியா போயிட்டாங்க. அப்ப நான் என்ன பார்க்கிறேன்னா இந்த தேர்தலில் ஐயா விஜயை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கிற வாக்குகள் யார் முக்கியமானதுன்னா இருவரும் கழகங்களும் ஏறக்குறைய 50 ஆண்டுகள் ஆண்டிருக்காங்க. அவங்க ஒரு சில சமூகங்களை அதிகாரப்படுத்தியிருக்காங்க. அதிகாரப்படுத்துறதுன்னு நான் சொல்றது என்னன்னா IAS ஆகிறதோ IPS ஆகிறதோ MLA ஆகிறதோ MP ஆகிறதோ இல்லை. அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களால இது நம்ம அரசுன்னு அவங்க நினைக்கணும். அவங்களால ஒரு ஃபைலை மூவ் பண்ண முடியணும், ஒரு கான்ட்ராக்ட் அவங்களால எடுக்க முடியணும். அப்படி பார்த்தா ஒரு 60% சமூகங்களை இருவரும் கழகங்களும் அதிகாரப்படுத்திட்டாங்க. மீதி அதிகாரப்படாமல் இருக்கக்கூடிய, அதாவது அதனால பலனடையாத சமூகங்கள் இன்றைக்கு ஐயா விஜயை நோக்கி நகருது. இன்னொன்று என்னன்னா அவர் கட்சி ஆரம்பிச்சாரு, நிர்வாகிகளை போட்டாரு, இதை மட்டும் நீங்க பாக்குறீங்க. அவரோட மாவட்ட செயலாளர்ல 36 பேர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க. அவரோட தலைமை நிலைய செயலாளரே ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அப்போ இதையெல்லாம் நம்ம வந்து வெறும் கூட்டம் கூடுது, பெண்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க, அதெல்லாம் தாண்டி அந்த கட்சியோட நிர்வாகிகள் யாரு? திருவண்ணாமலையில் 2 தொகுதி தனி தொகுதிங்க, 2 தொகுதியில போட்டிருக்க வேட்பாளரும் அந்தந்த மாவட்ட செயலாளர்களுங்க. அப்போ இது என்னவா ஒரு சமூக நீதி மண்ணுல இது என்னவா மாறுது? அப்போ அவர் வேட்பாளரை அறிவிப்பது வரைக்கும் கூட்டம் என்னவா வந்தது? பெண்கள் வந்தாங்க, குழந்தைங்க வந்தாங்க, அதெல்லாம் வேற. களத்தில் அவர் என்னவா இறங்குறாரு? ஏன் அவர் பெயர் வைத்திருக்கிறதுனால சிறுபான்மையினர் வாக்குகள் அங்க போல. பீகாரை ஸ்டடி பண்ணுங்க, பீகார்ல சிறுபான்மையினர் வாக்குகள் எங்க பார்த்து போச்சு? இல்ல இதுல பெருமாள் இந்த இடத்த மட்டும் சொல்லிடுறேன். பீகார்ல சிறுபான்மையினர் வாக்கு எங்க போச்சு? நமக்கு பாஜக எதிர்ப்புக்கு நேர காங்கிரஸ் கிட்ட போச்சா? இல்ல, MIM கிட்ட போச்சு, பல சிறிய கட்சிகள்கிட்ட போச்சு. மகாராஷ்டிராவோட உள்ளாட்சி தேர்தலை எடுத்து பாருங்க, அங்க வந்து பாஜகவுக்கு எதிரான சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படியே காங்கிரஸ் கூட்டணிக்கு போயிருச்சா? இல்ல, அங்க பல சிறிய சக்திகளுக்கு போச்சு. அப்ப என்னன்னா இந்த சிறுபான்மையினர் வாக்குகள் இந்தியா முழுக்க என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? இவங்க என்ன சொல்றாங்கன்னா சிறுபான்மையினர் வாக்குகள் பாஜகவுக்கு எதிரான வலிமையான அணிக்கு போய்விடும். அப்படின்னா யாருக்கு போயிருக்கணும்? தேஜஸ்வி காங்கிரஸ்
கூட்டணிக்கு போயிருக்கணும். அப்படி போச்சா பீகார்ல? இல்லையே. மகாராஷ்டிரால காங்கிரஸ் கூட்டணிக்கு போச்சா? இல்லையே. அப்ப சிறுபான்மையினர் வாக்குகள் இந்தியா முழுக்க என்ன பேட்டர்ன்ல போகுது அப்படிங்கறத படிச்சுட்டு தான் சொல்றோம். நீங்க அந்த இடம் தான். இப்ப நீங்க சிறுபான்மை வாக்குகள் அப்படின்றப்ப நமக்கு திரு ஜெயக்குமாரே ஒரு உதாரணமா எடுக்கலாமே. அவர் என்ன சொல்றாரு? நான் அவ்வளோ களத்தில் இருந்தேங்க, ஆனால் நான் ஆரம்பிக்கிறப்பே 30,000 ஓட்டு மைனஸில் ஆரம்பித்தேன், ஒட்டு மொத்தமாக அது திமுகவுக்கு தான் போச்சு அப்படின்றது. இப்போ அந்த வாக்குகளை வாங்கணும்னா தமிழகத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி சமீபத்தில் வந்த ஒரு பில் இருக்குல்ல, அதை பற்றி விஜய் கருத்து சொல்லாமே வாங்கிடுவாரா? இதெல்லாம் சேர்த்தாதானே அது நீங்கள் அதுக்கான விடையை கண்டுபிடிக்க. ஐயா உங்களுக்கு தெரியாது இல்லையா, தமிழ்நாட்டில் ஐயா வைகோ அளவுக்கு சிறுபான்மையினர் நலர் பேசினவங்க யாராவது இருக்காங்களா? நீங்களே பாருங்க, எவ்வளவு கூட்டங்கள், எத்தனை பொதுக்கூட்டங்கள், எவ்வளவு. ஐயா நான் என்ன சொல்றேன், சிறுபான்மையினர் வாக்குகள் நகர்வதற்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு, அதை நீங்க புடிங்க. நான் இப்ப என்ன சொல்றேன், இந்தியா முழுக்க 2024, 25, 26 நடந்த தேர்தல்களில் இந்தியா முழுக்க சிறுபான்மையினர் வாக்குகள் ஒரு பேட்டர்ன்ல போகுது. அப்ப அப்படியாப்பட்ட ஒரு பேட்டர்ன் தமிழ்நாட்டுக்குள்ள தொடர்ந்ததுன்னா இவருக்கு போவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நான் சொல்றேன். இன்னொன்னு, இந்த அரசியல் மயப்படுத்தப்பட்டதுங்கிறதுக்கு நான் இவங்க சொன்னதுலேருந்தே பதில் எடுத்துக்கிறேன். ஐயா, அரசியல் மயப்படுத்தப்படாத தாவேகாவுக்கு வருகிற கூட்டங்கள் காசு வாங்காம வருது. அரசியல் மயப்படுத்தப்பட்ட கட்சி தலைவர்களை பார்ப்பதற்கு வருகிற கூட்டங்களுக்கு வேன் ஏற்பாடு பண்ணி கொடுக்க வேண்டியதா இருக்கு, பிரியாணி ஏற்பாடு பண்ணி கொடுக்க வேண்டியதா இருக்கு, காசு கொடுத்து கூட்டிட்டு வர வேண்டியதா இருக்கு. அரசியல் மயப்படுத்தப்படாத தாவேகாவுக்கு தன்னெழுச்சியாக மக்கள் வாக்களிப்பார்கள் நான் சொல்றேன். இல்ல அந்த இடத்துல சொல்லிடுறேன், அரசியல் மயப்படுத்தப்பட்ட கட்சிகள்ல ஓட்டுக்கு இன்னைக்கு எவ்வளவு கொடுக்காங்கன்னு அண்ணனே சொல்றாரு. மணி அந்த அரசியல் மயப்படுத்தப்படுதல் அது ஒரு எலைட்டிசம். அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு கேள்வி. நீங்க கூடுகிற கூட்டம்ன்றது இன்னைக்கு ஒரு இரலவென்ட்ங்க, அரசியல் களத்துக்குள்ள ரெலவென்ட் இல்ல. இல்ல அததான் நான் கேக்குறேன். நீங்க வந்து ஜவுளி கடை திறக்கிற வர கூட்டத்தையும் பரப்புரைக்கு வர கூட்டத்தையும் ஒப்பிட கூடாது. இல்ல மணி, நான் நீங்க பாரு, ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப, கலைஞர் இருந்தப்ப கூட்டத்துக்கு வந்து காசு கொடுத்து தான் கூப்பிடுறாங்க, பிரியாணி கொடுத்து தான் கூட்டுறாங்கன்ற விமர்சனம் இருக்கு. நானா அதுக்குள்ள இல்ல. அவர்கள் வரட்டும், 25,000 பேர் 30,000 பேர் வரட்டும். ஆனா தேர்தல் முடிவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 1.5 கோடி வாக்குகள் வாங்கியிருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள அமைதியாக ஒரு கட்சியை ஆதரிச்சு தானே இருந்திருக்காங்க. அதெல்லாம் நீங்க கணக்குல எடுத்துக்கலையா? அதுதானே மணி அவர்கள் சொன்னாங்க. ஒரு கட்சியினுடைய ஆதார ஓட்டு வங்கின்னு ஒண்ணு இருக்குல்ல, இருக்குயா? அதை நீங்க எப்படி ஒரு தேர்தல் ஒரு கட்சி உருவாகி வருகிற பொழுது நீங்க ஸ்டடி பண்றதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, நீங்க எப்படி ஸ்டடி பண்ணுவீங்க? அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஒரு வாக்கு வங்கி உருவாகிறதுன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க, இவங்க வாக்க பிரிப்பாங்களா அவங்க வாக்க பிரிப்பாங்களான்றீங்க. நான் என்ன சொல்றேன், இந்த இருவரும் கட்சிகளுக்கு போகாத வாக்கு பெருசா இருக்கு, அது ஐயா விஜய்க்கான வாக்கு கோட்டீஸ்வரன் சார். அதாவது எப்ப பார்த்தாலும் சிறுபான்மையினர் ஓட்டு இங்க போகுது அங்க போகுது பிரியுது. ஏன் பெரும்பான்மையினர் பத்தி எல்லாம் பேசுறதே கிடையாது? அவங்க எல்லாம் சொத்தி வரி எல்லாம் கட்டுறது இல்லையா, கரண்ட் பில் கட்டுறது இல்லையா? அங்க போகுதுன்னு சொன்னேன்ல, அதுதான் சார் போறாங்க. பொதுவா அந்த வாதம் வர்றது கிடையாது. இப்போ பெரும்பான்மை எல்லாம் வந்து போலரைஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நான் கேட்குறேன் ஒரு வாதத்துக்கு. தமிழ்நாட்டில் ஆவது கிடையாது. ஒருவேளை ஆட்சி இந்த மாதிரி அரசியல் பண்ண அப்போ என்ன ஆகும் நிலைமை? அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாஜக, அமமுக அதெல்லாம் கட்சியே கிடையாதா? கழிச்சிடலாமா? அதுக்கு எதுவுமே கிடையாதா? எல்லா கூட்டணி பலமும் இங்கே தான் இருக்கா? எப்பயுமே எல்லா பேராமீட்டர்ஸ்லையுமே திமுக தான் முந்துது, திமுக தான் மேலே இருக்குது, திமுக தான் வந்து அட்வான்டேஜ், திமுக தான் எட்ஜு. அது மணி அண்ணன் கரெக்டாக சொன்னார். மக்கள் பிரச்சனையே பேசாமல் 4.25 வருஷம் விஜய் அது ஓடிச்சு. அப்புறம் இப்போ சமீபமாக ஒரு 6 மாதமாக விஜய் விஜய் விஜய். இன்னொன்று, இப்போ இதில் கரண்ட் பில்லு ஒரு பிரச்சனை. அது வந்து கரண்ட் எப்பயுமே தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை தான். இப்போ கரண்ட் பில் வந்து எல்லாம் நான் சந்தோஷமாக கட்ட போகிறாங்களா, இல்லை இந்த போதா கலாச்சாரம் ஊழல்லாம் இல்லையா? அண்ணாமலை சமீபத்தில் ஒரு கேள்வி கேட்டார். யாருக்கு வார்னிங் கொடுக்குறது? மோடிக்கு வார்னிங் கொடுக்குறீங்களா? நிறைய பேர் உங்கள் கட்சியில் பெயிலில் தான் இருக்கிறாங்க, உங்கள் சகோதரி பெயிலில் இருக்கிறாங்க, உங்கள் அமைச்சர்கள் பெயிலில் இருக்கிறாங்க. இந்த வார்னிங் கொடுக்குற வேலைலாம் வேணாம், கட்சி நடத்துறதுக்கே ஆள் இருக்காது, எல்லாம் ஜெயிலுக்கு போயிடுவீங்க, மொத்தமாக பொருளுக்கு போகிறீங்களா, சைலண்ட்டாக போகிறீங்கண்ணா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கொடி பேச்சே இல்லை. என்ன நடக்குதுங்க? அவரும் கைது செய்ய மாட்டேன்றாரு, நீங்களும் கருப்பு கொடி அதுக்கு தாண்டி ஒரு சமீப காலமாக கருப்பு பலூன் கருப்பு கொடிலாம் லீவ் விட்டுருந்தீங்க, திடீர்னு எடுத்தீங்க. ஈழம் பிரச்சனையே மனசாட்சி பிரகாரம் நிறைய பேர் அழுதாங்க, கஷ்டப்பட்டாங்க. ஆனால் ஈழம் பிரச்சனையே தமிழ்நாட்டில் தேர்தல் வாக்குறுதியில், தேர்தல் அரசியலில் அது வந்து பெருசாக பேசு பொருள் ஆகலை. ஈழம் பிரச்சனை ஸ்ட்ரைக் ஆகிருந்ததுன்னா நம்ம நாட்டினுடைய முதலமைச்சராக வந்து வைகோ வந்திருப்பார், இப்போ அண்ணன் நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணன் வந்திருப்பார். இன்னொன்று, 8 விழுக்காடு வாங்கின நாம் தமிழர் கட்சியை பற்றி நம்ம பேசுகிறதே கிடையாது. 3 முனை போட்டின்னு சொல்லுவோம், ஆனால் 4 முனை போட்டின்னா அதை பற்றி பேசுறது கிடையாது. நான் வந்து 2 முனைன்ற மேலே, அதாவது ஒன்று திமுக ஒன்று அதிமுக. இன்னொன்று, அதேமாதிரி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் ஒரு சில கேள்வி கேட்குறாங்க. என்னோட கணவர் வந்து கொலையாயிருக்கு அப்படின்ற மாதிரி நீதி வேணுன்ற இந்த மாதிரி லாக்அப் மரணங்கள்ல இருந்து, அரசியல் கொலைகள்ல இருந்து, கட்ட பஞ்சாயத்துலேருந்து, ஊழல்லேருந்து இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பிரச்சனையே கிடையாதா? போன வாட்டி வாங்கினதை விட அப்போ அதிகமாக சீட்டு வாங்கணும்னா அது என்ன புரிதல்?
இல்ல அதுல இருந்து கொஞ்சம் லைட்டா குறையனா அப்போ 5 வருஷம் ஆண்டதுல இவ்வளவுதான் கெட்ட பேர் வந்திருக்கா ஒரு ஆட்சிக்கு? இல்ல இப்ப இல்ல ஆட்சிக்கு கெட்ட பேரே இல்லையா சுத்தமா? இங்கு பேசுகிற இடத்துல இப்ப மணி அவர்களும் அதை தான் குறிப்பிட்டாங்க. ஆட்சிக்கு எதிரான அலை இருக்கு, அதிருப்தி இருக்குன்றதுல மாறுபட்ட கருத்தை சொல்லல. ஆனா 4 முனை 5 முனைன்னு நீங்க பிரிஞ்சு இருக்கிறீங்கன்னு வைங்க. சீமானவர்களே 8% இருக்கிறப்ப யாருக்கு அட்வான்டேஜ்? அந்த இடம் அப்ப 35% வாங்குறவங்களுக்கு ஒரு சீட்டு கன்வெர்ட் ஆகுது இல்ல. நீங்க அந்த கணக்கு நீங்க 1000 தான் நம்ம பாலிசி பேசினாலும் எப்படி தேர்தல் கணக்குன்னு பேசுறப்ப இதை எப்படி உடைக்கிறீங்க? அந்த 35 வாங்குற அந்த இடத்துல பலமா இருக்கிறது திமுகவும் அதிமுகவும் தான் சார். அந்த 35% வாங்குறதுல வேற யாரும் இல்ல. நீங்க 8 முனை வச்சுக்கோங்க, நோட்டா கூட ஒரு இடத்துல 8000 ஓட்டு வாங்கட்டும், நோட்டாவால கூட ஒருத்தர் தோத்து போவாங்க. தோக்குறவரு அதிமுக காரா இருக்கலாம், இல்ல தோக்குறவர் திமுக காரலா இருக்கான். அதே நேரத்தில் ஜெயிக்கிறவர் அதிமுகவா இருப்பாங்க, இல்ல தோக்குறவங்க ஜெயிக்கிறவங்க திமுகவா இருப்பாங்க. அந்த 2 பேர் தான் அங்க டிஃபரன்ஸ் பண்றாங்க. இன்னொன்னு எது எம்ஜிஆர் சார் மன்னிக்கணும், அவர் 1000 கருத்து இருந்தாலும் அவங்க கட்சியில சொந்த கட்சிக்காரங்க அவரை வள்ளல்னு கூப்பிடுறாங்க. 1.5 கோடி ரூபாலாம் வரி பாக்கிலாம் அவர் வெஸ்ட்டு போல. 1.5 கோடி ரூபா வருமான வரிக்கு இவர் கட்டலை. ஒரு பத்திரிகையாளர் கார் பார்க்கிங்கில் போய் நில்லுங்கன்றாரு. சொந்த கட்சிக்கு கரூரில் அடிபட்டவங்களுக்கு இன்னும் காசு தரல, பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் காசு கொடுத்துறாரு. அதாவது எம்ஜிஆரோட பேசுறதுக்கு ஒப்பிடுறதுக்கு என்ன அடிப்படை இருக்கு? கூட்டம் வரவங்க எம்ஜிஆர் ஆயிட மாட்டாங்க சார். இதுல என்னன்னா அவர் அரசியல் களத்துக்கு வருகிற பொழுது இந்த சமூகத்துக்குள்ள ஏன் இவ்வளவு குழந்தைங்க விசில்னு சொல்லணும், ஏன் இவ்வளவு பெண்கள் சொல்லணும்? இதுதான் முக்கியமான கேள்வி. இப்போ சுருக்கமா அதாவது சார் குழந்தைங்க விசில் சொல்றாங்க, பெண்கள் விசில் சொல்றாங்க. முன்னாடி இப்படி கேட்கலையே கோட்டி நம்ம. சார் அன்னைக்கும் முரசுன்னு சொன்னாங்க சார். விஜயகாந்த் வந்தப்போ சொன்னாங்க, சரத்குமாருக்கு குபேந்திரன் சார் சொன்னாரு, நடிகர் கார்த்திக்கு நீங்க போய் பாருங்க தேனி ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டியில அந்த மாதிரியான கூட்டம்லாம் வருது சார், வராம போல. இன்னொன்னு அவர் சொந்த கட்சிக்காரருக்கே செலவு பண்ணல. ஏன்னா இப்ப அது ஒரு குற்றமா பார்த்தாலும் சரி, அப்போ அது என்ன கஞ்சத்தனம் சொல்லுவாங்களா, பணம் கொடுக்காம இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அவர். பணம் அதாவது அரசியல்ல இன்னைக்கு வெளிப்படையா பேசுவோமே, பணம் விளையாடுது சார். சொந்த கட்சிக்காரங்களுக்கு வேட்பாளர் இருக்குன்னா இவர் எல்லாத்தையும் விட்டு வந்தார்ல, அந்த வேட்பாளர் நினைச்சா பரிதாபமா இருக்குது. கொஞ்சம் செலவு பண்ணி கோட்டீஸ்வரன் வரும் சார். மாற்றம் அப்படி வரணும்ன்றது கரெக்ட் வாதம். மாற்றம் அப்படி தான் என்ன சொல்றேன்னா, இவங்களும் வாக்குக்கு காசு கொடுத்துட்டா மாற்றம் எப்படி வரும்? பேசுறது நான் நல்ல அரசியல், நான் பேசுறது நாட்டுல நடக்கிற அரசியல். அதான் ஒரு காசு கொடுக்க நிக்கிறாரு, நீங்க சொல்றது கரெக்ட், கொடுக்காம நிக்கிறாருல, கரெக்ட். அத நான் வரவேற்கிறேன். ஆனா நான் யதார்த்தத்தை பேசணும்ல சார், தெருவுல என்ன நடக்குதுன்றத பேசணும்ல சார்.